வச்சதொரு வள்ளியமும் வச்சதொரு மாத்தியம் கணக்கு நல்லதொரு தட்டுவாங்க நல்லதொரு தட்டு நன்மையான தட்டு முடக்க அளப்பே நோக்கம் முடக்க அளப்பரை என்ன உடம்புலையும் சித்திரவதை ராத்திரி நேரத்திலே நடிச்சவன் நேரத்தில் தொண்டையை நெரிப்பது போலும் நெஞ்சு வலி கொடுப்பது போலும் குடையை பிடிச்சி அமுக்குவது போலும் தொந்தரவு இருக்கா இல்லையா? இது என்னடா எதனால அப்படின்னு அடே காலப்பசுக்கு நேரப்பசுக்கா மஞ்சள் சிவனிகா மயிலிகா மற்றவர்களெல்லாம் காத்துக்கிறது வெயில மனைநல தொடராம காலப்பசுக்கு நேரப்பசுக்கு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. மாண்டது ஒரு ஆவியாகப்படுறது வம்பு வந்தது பதம் வச்சுக்கிறாங்க. அது ஆணுக்கு அலப்பறை பண்ணுது பெண்ணுக்கு யாராச்சும் ஒருத்தர் மனித படுத்தவனுக்கே போட்டுருப்பா. அது சொந்தமா சொருத்தாடு வச்சு அதை அடுத்தாலும் சொல்றதுக்கு அதிகாரம் உன் வயிற்றுல வரத்த கொலையை விட்டு சொல்றது. அதை நினைக்கின்ற வம்பு வந்து சேர்ந்துட பகவான் அதை நினைக்கிறியா? நான் நினைக்கான்னு சொன்ன உடனே பாதை கட்டி அழுகிறீ நீ எப்படி நினையாம இருப்பேன்? அது உன் வயிற்றுல வந்தது வம்பு பண்ணது வதம் பண்ண சொல்றது பாசத்துல வந்து பங்கம் பண்ணது ஒன்னையும் பங்கம் பண்ணது வெக்க தாயும் தான் பங்கம் பண்ணது வெக்க தகப்பணி பங்கம். அதை நினைக்கவோ வணங்கவோ கூடாது. வம்பு வந்து சேர்ந்து பங்கம் ஏன் அப்படின்னு அவனோட சேர்ந்து ஒரு முடியணுவார் என்னத்தாரங்க. இன்னைக்கு உனக்கு பெருத்த நொம்பள மாதிரி எங்கனவை பார்த்தாலும் மாறவும் மாட்டேங்குது தீரவும் மாட்டேங்குது. சித்திரவதை இருக்கா இல்லையா? தொண்டையை நெரிக்கிறது இல்லையா? தொண்டையை நெரிக்கிறது நெஞ்சு வலி கொடுத்தது பல தொந்தரவு இருக்கு. ஏழைக்கு எளிய பரிகாரம் நீ எங்க போனாலும் அது பின்னாடியே வரும். எங்க போனாலும் அது நினைக்க கூடாது வணங்கக்கூடாது துதிக்க கூடாது. அவனோட சேர்ந்து முடிவு வர உயிரை எடுத்து அதனால வேண்டாம். நான் சொல்ற தெளிவா எனக்கு வந்து நுபலத்தை தீர்த்த அந்த மனையை விட்டு மாறி இரு. மாறும்போது என்கிட்ட சொல்லு. நான் அந்த பக்கம் எந்த திசையில் ஒரு மனையை செய்ய கை கட்டில் அதை போய் இரு நம்பளத்தை தச்சமதி ஒரு மனை சொல்றேன். ஒரு உயிருள்ள முட்டையும் ஒரு கனி ஒரு கச்சகாயை வருது. மாலை நேரத்திலே மைய நெட்டு முதல்ல மழவாயில கொண்டு தலையை ஒரு சுட்டு போட்டு தலைச்சி தூடுத்து போவோம் கையில் எடுத்து ஆண்களை சுட்டு பெண்களை மனை இருக்கும் இடத்திலிருந்து எந்த திசையை அப்படின்னு பார்த்தா மனை இருக்கும் இடத்திலிருந்து நேர் கிழக்கு திசையில போய் அந்த முட்டையை தூக்கி எறிஞ்சு கறி ஆரம்பிச்சு கச்சகாய் ரெண்டு திசையும் கறி எடுத்துச்சாரு. 3 நாளைக்கு கூட மாறு காட்டு பழக்கம் சொல்றது அடுத்து விரும்புவோம். வச்சதொரு வள்ளியமும் வச்சதொரு மாத்தியம் என்று கணக்கெடுத்து நல்லதொரு தோட்டமான நல்லதொரு தோற்றம் நன்மையான ஒரு தோற்றம் குடும்பத்திலே நிம்மதியாக வரும். காசு பணம் வரையமாச்சு பொருள் வரையமாச்சு பொட்டல்ல குத்த வச்சு குடும்பத்தில குழப்பமான வரும். நீ இருக்கப்பட்ட மனையில எதுவும் தொடுத்து எதுவும் கட்டிருக்கிறா? வீடு வீடு மனை நல்லாவே காசு பண்ண வரையமாச்சு பொருள் வரையமாச்சு பொட்டலை ஊத்த வச்ச கரையாச்சு. அந்த மனையில 5 காசு இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. பார்க்கிற தொழிலுக்கும் பங்கமாச்சு. அந்த இடத்தை விட்டுட்டு இடமாச்சு மாறி போனா அதுக்கும் வழி. குடும்பத்தை ஆட்டி படைச்சு அளப்பாடை உட்பட்டனோ மனை கிடந்து இருக்கா இல்லையா? அது எதனால இது காலப்பசுக்கு நேரப்பசுக்கு மஞ்சள் ஒளி செய்வதே மையம் மந்தம் சொல்றதுக்கு அதிகாரம். அந்த மனை இருக்கும் இடத்திலிருந்து தென்கிழக்கு திசை மனை இருக்கும் பலத்திலிருந்து தென்கிழக்கு திசையில ஒரு ஆலயம் இருக்கா இல்லையா? அது நல்லா இல்லத்தான். அந்த திசையில இருந்து தென்கிழக்கு திசையில இருந்து ஒரு ஆலயம் இருப்பது ஒரு அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு தொற்றம் வச்சு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வகைப்பட்டது அந்த தெய்வத்தில் ஒரு மனையில ஒரு ஓட்டமாகப்பட்டது. இந்த மனையில காலி சுகத்தோட இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. 5 காசு மிச்சம் பண்றதுக்கு அதிகாரம் நொம்பளம் சஞ்சலமா இருக்க குடும்பம் தரிசாவே போய்கிட்டு இருக்கு. மாத்தா அதை விட்டு மாற்றி வேற பக்கம் போய் ஏதாச்சும் இதுவேன்
நல்லா வராது. ஏன்னா அந்த 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 திசையிலிருந்து அந்த தெய்வமாகப்பட்டதில் ஒரு ஓட்டமாகப்பட்ட ஒரு உன் மனசாட்சியை தொட்டு சொல்லி அதில் போய் 10 காசு சம்பாதிச்சேன் நடுவர நல்லா இருக்க முடியாது. ஏன்னா அது உசுரை எடுக்காமே வத பண்ணிக்கிட்டு அதனால வேண்டாம். மனையை அது நல்லா இல்லை, அது ஓட்டமா இருக்கிறது. என்ன பண்ண சொல்லுது அதை மாத்திக்க தச்சமேற்றி அதை இருந்துக்க. அதுக்கு தட்டி உனக்கு பங்கு வராம நான் மாயம் சரி அவன் விபரீதன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பள்ளியா அடிக்கிறீங்க, பள்ளி அடிக்கல நன்மையும் இருக்கு திண்மையும் இருக்கு. ஆனா இதுல வந்து நல்லாவே இல்லை. அந்த மனையில போய் தசத்தான் போயிட்டு 10 காசு சம்பாதிக்கிறதுக்கு அதிகாரம் வேலை பார்க்க முடியாது. உடம்புல நம்பளங்கள் வந்துக்கிட்டு பெரிய எதுவுமே சரி வராது. சச்சிபத்தி ஒரு மனையை இருக்கிறதுக்கு ரொம்ப வர மாற்றிட்டேன். விடிஞ்ச அளவுக்கு அந்த மனையை எடுத்து விட்டு மாற்றிட்டேன். சரியாப்பா நான் கொடுக்குற கிடையாது வாசனை கொஞ்சம் விமிதி அதை கொண்டு போய் அந்த மனையை சுற்றி போட்டுட்டு இரு ரொம்ப தீரும் இருக்க அந்த மனையை விட்டு மாற்றி காட்சி வழி இல்லை அப்படின்னு மனைக்கு முன்னாடி 33 கோடி தேவாதி தேவர்களோட கோமத பசுமாட்டை கொண்டு மலையோட கட்ட முடியுமா? மனைக்கு முன்னாடி பசுமாடு உனக்கு தெரியாதா? அதையும் தெரியுமா? பசுமாடு உங்க வீட்டுக்கு கட்ட முடியுமா? சொல்ற தெரியாக்கல் 33 கோடி ஒரு கோமாதா பசுமாட்டை உலகத்தில் அந்த தெய்வத்தை கொண்டு வந்து நேரம் பிடிச்ச ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து மனைக்கு முன்னாடி கட்டி கொடு. ஒரு பசுவை 2 நாள் வாங்கி ஒரு மாசத்துக்கு கட்டி கொடு பசுக்கு முன்னாடி. அந்த தெய்வம் அந்த ஓட்டத்தை அதுக்கு வராது மனைக்கு அது ஒன்று ஒதுக்கி ஏன் பண்ண அந்த பசுமாட்டை உலகத்தில் உள்ள 33 கோடி தேவாலயம் பசுமாட்டை அந்த மனைக்கு முன்னாடி கட்டினா அந்த ஓட்ட வாங்கப்படும் மனையை விட்டு ஒதுக்கும் முருகன் அப்படி செஞ்சு கேட்ட மனையை மாற்றி சொல்ல அடுத்து வரும்போது வச்சதுரு வள்ளியமும் வச்சதுரும் பார்த்தீங்க கணக்கெடுத்து நல்லதொரு தோட்டமான நல்லதொரு தோற்றம் நல்ல முடக்க அளப்பறை ஆனாகப்பட்ட அரசனுக்கு தூக்க தெரியுமா? எந்த வேலையும் எதுவும் செய்யவே உடம்புல சிற்றவன் இருக்கா இல்லையா? என்ன பையன் எதனால அப்படின்னு இது கால பசகா நேர பசகா வஞ்சோட செய்வதா மாற்ற முடியல இல்லை காத்துக்கிறது மனிதன் போறாங்க. அடே காலப்பசுக்கு நேர பசுக்கு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. மாண்டல் ஒரு ஆவியாகப்பட்டு உடனே வம்பு பண்ணது மதம் வந்து சித்த வேற மாலை நேரத்துல மையிட்டு பொழுது மழவாயில உடனே படுதி வலிக்கும் குறுக்கு வலிக்கும் காலையில் சோர்வாகும் எந்த வழி எது செய்யணும் உடம்புல சித்தம் பசிப்பது போல் தோற்றமாக சாதத்தை போட்டு வச்சு அறவரை சாப்பாடு அந்த சித்த லட்சம் பசிச்சாலும் சாப்பிட முடியல படுத்தாலும் உடம்பே சித்திரவதை கொடுக்கும். இது மாறுமா மாறாதா இல்லை தீர்மா தீரதான் மாய் அக்கறை ஒரு தாயை வந்துச்சுன்னா அழைச்சி பார்க்குற பரிகாரங்கள் செஞ்சு தெரியும் கொலைப்படாங்க சொல்ல பிடிச்சி அடுத்து வச்சதொரு வள்ளியமும் வச்சதொரு வார்த்தையும் கணக்கெடுத்து தோட்டமான நல்லதொரு தோட்டம் விஞ்ஞான ஒரு தோட்டம் உடம்புல முடக்க அளப்பறை தூக்கத்திலையும் பங்கமாவது கட்ட கனவோடும் கண்ணு கண்ணு
மாலை நேரத்திலே மையை விட்டு பொழுது மலவாயில உழவொன்றை பொழுது வரைக்கும் தொண்டையிலே தொண்டையை நெருக்குது நெஞ்சு வலி கொடுக்குது சித்திரவதையான ஒரு நேரத்துல பரிகாரம் சொல்லி சீர் சொல்லி 5 அடிச்சு பத்தி நல்லது ஒரு தத்துவம். ஆனா மறுபடியும் சித்திரவதை குழந்தை வலிக்குது முதுகு வலிக்குது குறுக்கு வலிக்குது தொண்டையிலே நெருக்குது இல்லையா? மாண்டல் ஒரு ஆவியாகப்பட்டது அகால மாற்றமானதுடைய வம்பு கொண்டது வதம் பண்ணது சித்திரை வளர்த்தோம் பார்த்து பரிகாரம் சொல்லி சீர் சொல்லி நல்லதோட மறுபடியும் ஆனா மறுபடியும் சென்னை தெரியும் குழப்பம். ஏழைக்கு எளிய பரிகாரம் என்ன பரிகாரம்? எங்கேயாச்சும் பெருமாள் போயிட்டு புதன்கிழமை போய் புதன்கிழமை போய் இந்த பெருமாளை சுற்றி போய் சாமி துளசி பொழுதஞ்சு நேரத்தில் 1, 2, 7 நாளைக்கு ஒரு கண்ணியை வச்சு மீனவன் தலையை வச்சு உடம்ப முழுசை வைக்க பெருமாள்கிட்ட போய் பெருமாளை சுற்றி புதன்கிழமை பெறச்சரி ஆச்சு அந்த பேய் கிட்டத்தட்ட ஒட்டாது. எல்லா பேயும் விலகிட்டாலும் அது மட்டும் ஒன்று மதம் பண்ணிட்டு அதை சொல்ற அது விலகி நான் சொல்றேன் செஞ்சு அது விலகு காரியத்திற்கு போட அடுத்தது பச்சதொரு பள்ளியமும் பச்சதொரு மாற்றியங்கள் எனக்கு எடுத்து ஒரு தத்துவமான நல்லதொரு தத்துவம் நன்மையான ஒரு குடும்பத்தில குழப்பம் தந்தையும் தரதரப்படும் ஒரு தத்துவையும் குழப்பத்தில் எடுத்து பார்த்தேன். ஆணாகப்பட்ட அத்தனைக்கும் மனமாறி குணமாறி மாற்றமான ஒரு தத்துவை சுயபுத்தியிலிருந்து காலையில் வச்சு சாயந்தரம் வச்சு வீட்டுக்கு போட்டு எகனைக்கு உணவு எடுத்து 10 காசு சம்பாதிச்ச 4 பேரும் கூட நல்லா இருக்கணும் சொல்றது அதிகாரம். காசு பண்ண வரைய வச்சு பொட்டு வரைய வச்சு பொட்டுல விட்டு வச்ச கதையாச்சு பொட்டுல விட்டு வச்சு மாநில சிவனுக்கு உடம்புலையும் முடக்கு அளப்பது நம்பணும் அவருக்கு குடும்பத்துல சொல்லிக்கிட்டு உனக்கு நும்படங்கள் நடந்தது முடக்கு அதத்தை மாநில சிவன் தான் முடக்கு அளப்படணும். ஆணகப்பட்டாசனுக்கு மனமாறி குறமாறி மாற்றமானது செய்யப்பட்டிருந்த நல்லா இருந்தாலும் உனக்கு சித்திரம். ஆனா எங்கன போய் பார்த்தாலும் மாறவும் மாட்டேங்குது தீரவும் மாட்டேங்குது நடைமுறையாவே அது என்னடா எதனால முதல் நாள் வந்து ஜாதிகளா இல்ல கால பசிகளா நேர பசிகளா செய்வீங்களா மயிலா இல்ல காத்து கருப்பு பெருமிசா மனையினால கோளரா அப்படின்னு மனைகளே வஞ்சிரவழி செய்வதையும் வைத்துப்பாங்க அதிகாரங்களுக்கு கால பசி நேர பசி மாற்ற ஒரு ஆவியாக துக்கத்திலையும் கெட்ட கனவுகளும் கண்ணுக்க மாலை நேரத்திலே மையத்திலே மலவாயில கொடுத்தவனை விண்ணப்பட்டு எதிரப்பட்டு சேவோட படித்து படித்து படிக்க மாட்டேன் 8 மணி செய்ய மாட்டது ஒரு அறிவம் இது நெடுநாளவே இருக்கு பரிகாரம் அது காயை சென்றா கவனை சென்றா அமை சென்றா பெண்ணை சென்றா அடுத்து அந்த சொல்லுக்கு அதிகாரங்கள் கிடையாது. அது அதை செய்ய வேண்டாம். அது யாருக்கு இவ்வளவு கூட இந்த அரசு சேர்ந்தது அதிக தொந்தரவு இருந்தா ஒவ்வொரு சேர்ந்து அழைக்கிறதுக்கு வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை சொல்லாத ஆரோக்கியத்தை சொல்லி கேட்டு சென்னி திறங்க வளர்க்கலாம். சரியா? அடுத்து ஒன்னத்துக்கு 9 வந்து
மற்றொரு வண்டியும் மற்றொரு வார்த்தையும் எனக்கு நல்லதொரு நல்லதொரு தொற்று நன்மையான ஒரு தொடர் அந்த குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை குடும்பத்தை ஆட்சி குழப்பத்துல கண்ணீர் நீங்க கலந்து கொண்டிருக்க என்ன இது எதனால காலப்பச்சகா நேரப்பச்சகா மஞ்சள் சீவனியா மைவிரகா மாற்றுகிறா அப்படின்னு இந்த குடும்பத்துல பாக்குறதுக்கு பவசமான ஆளுவர் போல நல்லா இருக்கு காலுவர் கண்ணுக்கு பெருமையா இருக்கு பெருமை சொல்றதுக்கு அதிகாரம் காசு பண வரியம் பொது வரியமாவது பாக்குற தொழிலுக்கும் குடும்பம் பங்கமாவது குடும்பத்திலையும் சண்டை செல்லும் சரசரமான ஒருத்தர் குடும்பத்துல இது எதனால எப்ப இது காலப்பச்சகா நேரப்பச்சகா மஞ்சள் சீவனியா மைவிரகா மாற்றுமே எல்லாம் காத்து மைவிரகா மனை நடக்கூடாதா எது நடக்கூடாது இந்த மனித காலப்பசுக்கு நேர பசுக்கு சொல்றதுக்கு அதிகாரம் இந்த மனைவியை வந்து கெடுதல் பண்ணுவது ஒரு பெண்ணாகப்பட்டவர் மைவேலைகள் மாற்றி இந்த குடும்பத்துல பப்பாகணும் வகமானவன குடும்பத்துல குழப்பமான இந்த பாவி பைய பங்கமான பாவி பைய சொல்லி பச்சுக்கிட்டு பாதகத்தை வச்சு நீ பண்ணிக்கிட்டு குடும்பத்துல குழப்பம் பாக்குற தொழிலுக்கும் பங்கமாவது காசு பணம் வரையமாவது குடும்பத்துல சண்டையும் சத்தம் சந்திர பணம் வரத்தொடர்ந்து கண்ணீர் கஞ்சி நும்பளத்தை பண்ண கண்ணீர் அந்த பாதகத்தை வச்சவனே யார் அவ தாயை சேர்ந்தவளா தவளை சேர்ந்தவளா ஆணை சேர்ந்தவளா பெண்ணை சேர்ந்தவளா அசனை சேர்ந்தவளா உள்ளதே அந்த சரியாக ஒருவனை சோறாக்கி 10 பேர் பகுந்து சாப்பிட்ற கூட்டம் உண்டா பகுந்து சாப்பிட்டாலே பங்கம் பண்ற ஒரு தரம் வச்சு ஒண்ணுக்குள்ள வேலி மீற சொன்னாங்க புரியுதா அரசு அந்த மனைவியோட சாதத்தை 2ஆம் மங்களி 3ஆம் மங்களி போட்டு சாப்பிடறதுக்கு அதிகாரம் கிடையாது ஒருவனை சோறாக்கி 10 பேர் பகுந்து சாப்பிட்ற கூட்டம் பகுந்து சாப்பிட்டாலே பங்கம் பண்ற ஒரு சொன்ன ஒரு பெண்ணாக இந்த குடும்பத்தை ஆட்சிப்படுத்தி அதப்பட ஒரு சொந்தமாக கால் பண்ண வரை குடும்பத்தில் குழப்பமாகி சஞ்சலமாகி பெருத்த சஞ்சலத்தில் நின்று இல்லாமல் நுபடத்தான் எந்த மனையில தாராளமா இருக்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு நல்லா இதுக்கு பரிகாரம் என்ன பரிகாரம் அதையும் பற்றி அதையும் கண்டையும் நல்லது சொல்ற நன்மையான சிவனுடைய அறிவு அந்த சிவன் கோயிலை போட்டு தேங்காய் யார் வச்ச வழியோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது யார் வச்ச வழியோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது யார் அழித்து துணையோட அது எனக்கு தெரியும் என்னையும் பாதிச்சு என் குடும்பத்தையும் பாதிச்சிருக்கு இந்த நேரத்தில் அந்த மாசத்துல மாறினாலும் பேரச்சிலே அச்சனுடைய தேங்காயோட பாதத்திலே வச்சுட்டு வச்சு 20 பேருக்கு அச்சனும் தேங்காயோட பாதத்திலே வச்சுருக்கேன் 3 வீட்டில் பாலம் நான் கொடுக்குற கனியை வாசலை எடுத்து ஒரு பொருள் ஒரு உடம்புல இருக்கு எந்த மணிமந்திரத்தில் கிட்ட வந்து காத்து தெரிவிப்பாங்க அடுத்து வர பச்சொரு பள்ளியமும் மற்றொரு மாற்றி எங்கிட்டு நடக்கிறது ஒரு சத்தமான நல்லதொரு பற்றும் நன்மையான ஒருத்தரும் குடும்பத்திலே நிம்மதியில நம்பலம் முடக்கா அளப்பரில் நம்பலம் உடம்புலையும் உனக்கு தூக்கத்திலையும் பங்கம் கட்டக்கணவர்கள் கண்ணுக்காது அது ஒரு பக்கம் குடும்பத்திலையும்
குடும்பத்திலையும் வம்பு தும்பு வில்லங்கமான ஒரு தட்டம் வந்து குடும்பத்தில் சண்டை நிறுத்தம் தளத்துல ஒரு தட்டம் குடும்பத்துல குழப்பமான ஒரு தட்டம். இது என்னப்பா இது எதிராக இது காலப்பசுக்கா நேர பசுக்கா மஞ்சள் செய்யணும். ஒரு தெய்வத்துக்கு நேர்ந்த நன்றி செய்ய வச்சுட்டு யாத்தா பக்கத்துல நேர்ந்த நேர்த்தியை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களா நேர்ந்திருக்கேன், நேர்ந்தது ஒரு நேர்த்தி ஒரு தெய்வத்துக்கு செய்யணும். அந்த தெய்வம் அந்த குடும்பத்தை ஆட்சிப்படுத்து. அது எந்த தெய்வம்? வழிவழி வம்சமா வணங்குற தெய்வமா இல்லை இடையிட்டு வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமா அப்படின்னு வழிவழி வம்சமா வணங்குற தெய்வம்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இடையிட்டு வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமாகப்பட்ட ஒரு பெண் தெய்வத்துக்கு நேர்ந்த நேர்த்தி செய்ய வச்சு புரியுதா? அது ஏன் அந்த நேர்த்தியை செய்ய வச்சிருக்கீங்க? பெண் தெய்வத்திலும் எத்தனை தெய்வம் இருக்காது, எந்த தெய்வம் அப்படின்னு அக்கினிக்கு முடியாத அடங்காத மாறியா இல்ல செந்துருக்க போட்டுக்காரி செவ்வாட காரியா இல்ல சூடாயுத காரியா மாறியா யாரு அப்படின்னு ஒரு சாந்தமான அம்மன் கோயிலுக்கு இருக்கப்பட்ட எல்லையிலேயே ஒரு சாந்தமான அம்மனுக்கு நேர்த்தி செய்ய வச்சிருக்க. அது நேர்த்தி இல்லை ஏன் செய்ய வச்சிருக்க? நீதானே நேர்ந்திருக்கிறேன். இருக்கப்பட்ட எல்லையிலேயே ஒரு சாந்தமான அம்மனாகப்பட்டவன் மாயாட தங்கச்சி மாறி அதுவும் ஒரு சாந்தமான அதுக்கு நேர்ந்து இன்னைக்கு நேற்று சொல்லிருக்காது. 4 வருஷ காலத்துக்கு முன்னாடி உன் குடும்பத்துல ஒரு மாநில சிவனுக்கு முடக்கம் நடப்பட நம்பலாம். அது ஆணாகப்பட்டாசு இருந்துச்சா இல்லையா? நம்பலாம் நடந்துச்சா நடக்கலையா? அந்த நொம்பல நடக்கும்போது இது நல்லது ஒரு தொட்டம் நன்மையான ஒரு தொட்டம் வாசல வந்து ஒரு காரியம் செய்யறது இதுவரை போயிடுச்சு. ஆனா உன் குடும்பத்தை இன்னைக்கு ஆட்சி படைச்சு அடப்பான ஒரு தொட்டம் யாரு கடை இருந்தாலும் மாறி கிடையாது. அந்த மாறிக்கு நேர்ந்த நதியை ஏன் வச்சிருக்கீங்க? ஏன் பேசாம இருக்கேன்? ஏன் மறந்து இது நேர்ந்து வருஷக்கணக்காட்சியில அதை செஞ்சுது. இன்னைக்கு ராத்திரி நேரத்திலே நடிச்சவ நேரத்திலே குழந்தை உடவும் கண்டு மனையில வந்து கண்ணுக்கு தோட்டம். ஆனா அந்த பேய் விசாசம் நினைக்காது, பேய் விசாசம் கிடையாது. அந்த திவையை நேர்த்தியை செய்ய சொல்றாங்க. அறிவு கடுத்து நீ பாதகத்தி அப்பவும் மறந்த. இன்னைக்கு முடக்க அளப்படை ஆணுக்கு அளப்படை ஒண்ணுக்கு அளப்படை உனக்கு சித்திரவதை இருக்கா இல்லையா? அந்த நேர்த்தி பேச்சு ஏன்னா 4 வருஷ காலத்துக்கு முன்னாடி ஒரு மாநில சிவனுக்கு முடக்கம் நடந்துச்சு, ரொம்ப நடந்துச்சு. நேர்ந்த நல்ல ஒரு தொட்டம் மாய நான் மாறி இந்த நல்ல ஒரு தொட்டம் வாங்கி நீ பாதகத்தி இந்த வேலை நேர்த்தி செய்யணும். மறுபடியும் இப்போ ஆணுக்கு அளப்படை பெண்களுடைய சித்திரவதை செய்யணும். அந்த தெய்வத்துக்கு நேர்த்தி நினைச்சு மனையில மஞ்சள் சிவனை மையம் சொல்றதுக்கு அதிகாரம் காலப்படி நேரம் சொல்றது தெய்வத்துடைய குறைவா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவனுக்கு உகந்த நாள். இந்த மாலை நேரத்தில் ஈரட்டு முறையில மலவாயில கொண்டு உகந்த நாள். இன்னைக்கு வாசல்ல ஒரு ஊதுவத்தியை போட்டு மல்லிகை போட்டு மனை மண்டி பட்டு முந்தி தெய்வமே தாயே ஈஸ்வரியே ஆத்த தாயே அடங்காத மாதிரி அக்கினிக்கு உடையவரை அறிஞ்சே அறியாமே தெரிஞ்சும் தெரியாம நேர்ந்த நேர்த்தியை நான் வரேன். இத்தனை மாசத்துக்குள்ள ஒரு நேர்த்தி நீ எப்போ வழியும் கத்து அமைச்சத்தையும் கத்திய கொடியும் கத்து கூட்டத்தையும் கத்து மண்டி பட்டு முந்தி அந்த தெய்வத்துக்கு மனம் இறங்கும் வந்து ரொம்ப செஞ்சு எத்தனை மாசம் சொல்லி அத்தனை மாசத்துக்குள்ள செஞ்சு மறுபடியும் வசங்களுக்கு சொன்னா ஒத்துக்கிற மாட்டேன். குடும்பத்தால் சொல்ல பிடிச்சி காத்து தெரிய ஒரு மாண்டது ஒரு ஆள் இருக்கிற மாயாச்சரம் ஒரு தலைவர் தனியை சொல்ல முடியும். அடுத்து மற்றொரு பள்ளியமும் மற்றொரு மாற்றையும் கண்டு கணக்கெடுத்து நல்ல ஒரு தத்தமான அஞ்ஞானம் ஒரு தெய்வ கடாச்சாரப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே தெய்வத்தை வணங்கி வரப்பட்டவன். தெய்வ கடாச்சாரப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே தெய்வத்தை வணங்கி வர சொன்னவன் குடும்பத்தில் நிம்மதியில் நம்பலாம். முடக்கா அளப்பறை முடக்கா அளப்பறை நம்பலம் தூக்கத்திற்கும் பங்கம் கெட்ட கனவுகளும் கண்ணுக்கு அதிர்ச்சி தீரான குடும்பத்திலையும் காசு பணம் வரையமாகுது, பொண்ணு வரையமாகுது, பார்க்கிற தொழிலுக்கும் பங்கம் வரும். 10 காசு வரவு வந்தா 20 காசு செலவாகுது. ஒரு 6 5 செலவாக என்னப்பா அப்படின்னு இது கால பேசுகிறார் நேரம் பேசுகிறார்
மனிதர்களா வைக்கவில்லை செய்வீங்களா மனிதர்களா மாற்றுவீங்களா காத்து மனையிலே ஆண் நல்லா இருந்தா பெண்ணுக்கு நல்லாலே பெண் நல்லா இருந்தா ஆணுக்கு நல்லாலே குடும்பத்திலே ஆனந்தப்பட்டார்கள் மனப்பாதி குணப்பாதி மாற்றமாக மனையிலே வஞ்சனை இந்த மனையாகப்பட்டதிலே மாண்டது ஒரு ஆவியாகப்பட்டது வம்பு பண்ணி வதம் பண்ணி சிந்திராவது பெண்ணாகப்பட்டவர் பார்க்கறதுக்கு பவர்மா 4 பேர் உடம்புடைய சொந்தம் மனமாறி குணமாறி மாற்றமான ஒரு சொந்தமை சுய முடியாத குடும்பத்தின் குழப்பா வம்புது இல்லையா மாண்டது ஒரு ஆவியாகப்பட்டது வம்பு பண்ணது வதம் பண்ணது சித்திர வேற ஒரு 4 நாளைக்கு எல்லாம் 5 நாளுக்கு முடக்கமாவது 10 நாளுக்கு 14 நாளுக்கு நடமை அப்படி சித்திரம் இது மாறுமா மாறாதா இந்த ஆணுக்கு அனுப்புறேன் பெண்ணுக்கு அனுப்புறேன் மாண்டவராகி மனையில ஒரு வதம் அதை வதம் பண்ணி அந்த மனையில யார் இறந்தவர் அச்சடி நமக்கு வணங்குங்களா அரச மொழி அது ஒரு ஆணாகப்பட்ட அரச மனையில பாசத்துல வந்து பார்க்கறது ஆஸ்பத்திரியில பார்த்து காசு பணம் செலவழிச்சாலும் கடைகளை விட தீராத வியாதி அடுத்தபடிக்கப்பட்ட நிலவை பார்த்தாலும் தூக்கத்தை மன குழப்பம் பண்ண பெருத்த சித்தரை இது மாறுமா மாறாத மாற்றி குழப்பம் பரிகாரம் இன்னைக்கு உயிரை பிடிக்கிற கட்டத்துக்கு உனக்கு பக்கம் லேசா தெரியும் எனக்கு பக்கம் பெரிய காரியமா இதுக்கு பரிகாரம் சொல்றது ஒரு ஆண் பொண்ணு கோழிக்குள்ள ஒரு உயிருள்ள ஒரு முட்டை ஒரு போதைக்குள்ள கூட மாலை நேரத்தில் மஞ்சளுக்கு உடைய மழை கொண்ட தலைக்கு சூடுக்கு முன்னால் சூடு அந்த உடம்பை தலை மழை இருக்கும் இடத்துல யாராச்சும் ஒதுங்க பறவை குஞ்சிய தலையில் பாட்டு முட்டை தூக்கி 2 வருஷம் பாட்டு மஞ்சளுக்கு சுற்றி ஒரு 4 நாலு ஆச்சு கொடுக்குற கையில் உடம்புல அடுத்தது படுத்தபடிக்கா கிடைக்கும் சொன்னா சொல்லலையா நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் படுத்தபடிக்கே நீ கிடைக்கும் ஒரு உசருக்கு 2 உசர் உயிரை கட்ட நடக்கு ஒரு உசருக்கு 2 உசரம் கொஞ்சம் மாறும் துருவு சரியாப்பா அடுத்து பச்சதுரு பள்ளியமும் பச்சதுரு மாத்தியம் கண்டு கிடக்கிறது ஒரு பத்தமாக ஒரு பத்தமாக குடும்பம் நல்லதொரு தொற்றும் நன்மையான ஒரு தொற்றும் தெய்வ கடாச்சாரப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே தெய்வத்தை வணங்கி வரப்பட்டவன் கடாச்சாரப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே தெய்வத்தை வணங்கி வரப்படும் குடும்பத்திலே நிம்மதி குடும்பத்திலே குழப்பமாக மம்பு தும்பு பிள்ளைங்க மதிக்கிறாங்க சண்டை சித்தம் தரதரப்படும் ஒரு தொட்டவை குடும்பத்தை ஆட்டி படைச்சு அடப்பட தொடர முடியாது காசு பணம் வரையும் எவ்வளவோ காசு பணம் வந்தாலும் விரையமான ஒரு தொட்டம் 10 காசு மிச்சம் பண்ணி ஒரு காரியம் செஞ்சவங்க சொல்றது அறியாது ஏதோ வச்சு ஒரு காசு பணம் மனையில இருந்தாலும் அது வீண் செலவு வரைய செலவு தெண்ட செலவு தான் குடும்பம் பார்க்கறதுக்கு வருஷமான ஆளுக்கு கணக்கு பெருமையாக குடும்பத்திலையும் பெருத்த நும்பണം சில இடத்துல 9 பிள்ளைகள் சண்டை சித்தம் தரதர பணம் ஒருத்தரை குடும்பத்தில் குழப்பங்கள் நடக்கும் இது என்னடா இது எதனால அப்படின்னு இது காலப்பசகா நேரப்பசகா மஞ்சளோட சீவனியா மைவனிகளா மாற்று முடியல இல்லை காத்து கருவு பெரிய மனையாள குளரா இதனால குளரும் மனையாகப்பட்டதிலே வஞ்சலோட சீவனை மை மதம் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது மனையிலே நடப்பது அஷ்டமத்தை சனி சனியின் வந்து வழியில வந்து உட்காந்து மனையில வந்து உட்காந்து வழியில வர காத்து கருப்பு பெய்து மனைக்கு வந்து நொம்பளம் முடக்கான் அளப்பெறணும் முடக்கான் அளப்பெற நொம்பளமானதும் குடும்பத்திலேயும் சில நேரத்தில் இந்த ஒரு வாரத்துக்கு கூட சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதுக்கு அதிகாரங்களை சண்டையும் சட்டமும் புதும்பு பிள்ளைங்க குடும்பத்திலேயே குழப்பமான ஒருத்தரம் நடக்குமாப்பா இருக்கா இல்லையாப்பா சனி அஷ்டமத்தை சனி ஆட்சி படைச்சிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல காரியங்கள் நீ செஞ்சாலும் நல்ல காரியங்கள் செய்து வந்தாலுமே வீண் பெறி வீண் பேச்சு எல்லா பணம் கொடுப்பட்டோம்னா உனக்கு வந்து
சொல்ல தெளிவாக நல்ல காரியங்கள் 4 பேருக்கு நன்மையான காரியங்கள் நல்லது செஞ்சால் வீண் பேச்சு வீணான வெட்ட பேச்சு கெட்ட பேரு கெட்டாத பிள்ளைங்க உனக்கு ஒரு கட்ட போய் உனக்கு வேணும் ஒரு சிக்கலான ஒரு கட்டம் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா அஷ்டமத்தை அது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்திலையும் சண்டையும் சத்தமும் சாசரப்பான ஒருத்தரையும் குடும்பத்திலையும் ஒற்றுமை சொல்றதுக்கு அதிகாரம். உடம்புலையும் சில இடத்துல முடக்கால பிரணம் எல்லாம் சனியை வந்து அதில் வழியில் வர காத்துக்கிறது இதனால பெருத்த குழப்பங்கள். ஆனா வஞ்சிரனை சீவனை மையம் அந்த மனசை போட்டு குழப்பம். இது அஷ்டமத்தை அது சனின்னு சொல்லிட்டு பேய்னு சொல்லிட்டு சனியை வந்துட்டாலே வழியில் வர காத்துக்கிறது பெரிய சனி மனைக்கு நான் சனி தர சொல்ற பரிகாரத்தை செய்யும் மாறு அதுக்கு மேல சனீஸ்வரன் வாசல் சனீஸ்வரன் வாசல்ல போய் இருந்துச்சுன்னா அந்த சனீஸ்வரன் ஒத்த சனீஸ்வரன் வாசல் நினைக்கும். சைவ பூண்டு உதிரிப்பு கொண்டு தொடாம தரத்துல சூடத்தை போட்டு சனியை ஒன்றை தொடர நீ என்னையும் தொடர என் குடும்பத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு 4வது சேர்க்கிறேன். அதுக்கு கருப்பு கலரால வஸ்திரத்தை ஒரு பூமாலையை போட்டு தேங்காய் வளத்தை உடச்சி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பொறிச்சு எள்ளு உருண்டாச்சு எள்ளு சாதிச்சு பதத்தில் அன்றைக்கு திறத்து நாளாசனைக்கு பேரை சொல்லி அர்ச்சனை அந்த தேங்காய் வளத்தை எல்லாத்தையும் பாதத்திலே வச்சு அர்ச்சனை பண்ணி அன்றைக்கு விரதம் இருந்து காக்கை சனிப்பேருக்கு சாதத்தை வச்சுட்டு விரதத்தை விடுச்சு. காக்கை சாதத்தை இடத்தப்பட்டு விரதத்தை விட சனி திசை மாறும் நொம்பளம். அப்புறம் அது எகன போய் பார்த்தாலும் உடல் இருக்கிற வியாதி மாறும் நொம்பளம். இந்த சனிக்கு இதை செய்யாம மாறினா எவ்வளவு காசு பணம் செலவழிச்சா அது மாறாது நொம்பளமாக தான் இருக்கு. ஏன்னா அஷ்டமத்தை சனி ஆட்டிப்படை இதை செஞ்சால் அதாவே மாறினாலும் மாறும். பார்த்தாலும் எகன போய் பார்த்தாலும் காட்டு தெருவை போடப்படாது. மனையை பற்றி குறையாது நல்லது ஒரு சொல்ற நன்மையாக சொல்றது சரியாப்பா. அடுத்து